நான் வந்து பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவன். இந்த வாட்டி நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துறதா இருக்கேன். என்ன காரணம் சார்? என்ன காரணமாக அடிப்படை வசதி காரணமாக சாலை வசதி இல்லை, சரியாக குடிநீர் வசதியெல்லாம் இல்லை. அதுக்கு வந்து ஒரு சின்ன மாற்றம் வேணும். ஒரு வேலையை போது நாம் தமிழர் கட்சி மீட்டிங் ஒன்று பார்த்தேன். போய் செத்தன்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து நம்ம பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பொறியாளர் கண்ணன் அவர்கள் பேசி கொண்டிருந்ததை நான் கேட்டேன். அது வந்து சிங்கப்பூரில் வந்து பிஆர் கிடைக்கிறது ரொம்ப சிரமங்க. இப்போ வந்து நம்ம ஊர்லேயே நிறையா பசங்கள் வந்து நிறையா இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப ஆசை சிங்கப்பூர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அவங்க ஆண்டு மாத வருமானமே 7 லட்சம் முதல் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் விட்டுட்டு மக்களுக்காண்டி சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. மக்கள் மத்தியில் அவங்களுக்கு எப்படி வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா இப்போ வந்து இப்போ வந்து மற்ற கட்சி வேட்பாளர்கள்லாம் யாரும் அதிகமாக வருதில்லை. ஆனால் அண்ணன் வந்து எல்லா வீட்டுக்கும் போய் நின்று பொறுமையாக பேசி தேர்தலில் வெற்றி பெற்றால் இந்த இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையாக பேசுகிறாங்க. மக்களுக்கும் அண்ணன் மேலே ஒரு நம்பிக்கை வந்திருக்குங்க. அதனால் இந்த வாட்டி சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறுவார். நம்ம அண்ணன் கண்ணன் அண்ணன் கண்டிப்பாக வெற்றி பெறுவாருங்க, என் நம்பிக்கை இருக்குது. விவசாய சின்னம் வந்து மக்கள் எல்லாருக்கும் போய் சேர்ந்ததாக பார்க்குறீங்கன்னா? கண்டிப்பாக இருக்குண்ணே. ஏன்னா விவசாய சின்னம்னா யாருக்கும் என்ன சரியாக தெரியாது. இப்போ வந்து அது அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாக ஆயிடுச்சுங்க. இப்போ எல்லாத்துக்குமே தெரியுது. விவசாய சின்னம்னா தெரியுது, ஏற்கலப்பை அப்படின்னு தெரியுதுங்க, மக்களுக்கு தெரியுது. இப்போ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி அந்த கட்சிகள் தீர்க்கலையா? இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க, எதுவுமே இல்லைங்க. சாலை வசதி இல்லை, குண்டு குழியமாக இருக்குது, குடிநீர் வசதி இல்லை, மருத்துவ வசதி இல்லை. இப்போ இங்கே பட்டுக்கோட்டை ஜிஹெச்சுக்கு போனால் கூட ஒரு அவசர சிகிச்சைனா டக்குன்னு இங்கே பார்க்க முடியாதுங்க, நீங்கள் தஞ்சாவூர் போங்க அப்படி தான் சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த வசதி கூட இங்கே இல்லைங்க. அதெல்லாம் வந்து நாம் தமிழ் வேட்பாளர் வந்தால் செஞ்சுருவாங்க, நீங்கள் எப்படி நம்புறீங்க? கண்டிப்பாக நான் நம்புகிறேங்கண்ணா. ஏன்னா அண்ணன் பேசுறதெல்லாம் கேட்டிருக்கேண்ணா, சீமான் அண்ணன் பேசுறதெல்லாம் கேட்டிருக்கேன். இவனா எனக்கு போய் புல்லரிக்குது. அப்படி ஒரு மாற்றங்க கண்டிப்பாக வரும். அண்ணன் வந்து வெற்றி பெற்றார்னா கண்டிப்பாக மாற்றம் வரும்னு நான் நம்புகிறேன்.